என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வரவேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது. ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவா? நேரம் காலம் பார்த்தும் பார்க்காமல் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன். ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான். அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை. நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்துவிட்டேன். என் குழந்தையே, என்ன நடந்தது? இவர் யார்? என்ன செய்கின்றார்? எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றார்? அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடித்தம் உன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது. ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம். தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம். இந்த நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும். அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. இது உனக்கு பிரச்சனைகள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம். என் பிள்ளையே, எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது. ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களையெல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக்கூடாது. அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே. ஏன் தெரியுமா? இக்கட்டான நிலை வரும்பொழுது, உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய வரும். அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சற்று பொறுத்திருந்து பார்த்துவிட்டாலே போதும். உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள். இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் என் குழந்தையே, இவர்களை நம்பி நீ ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்துவிட்டது அல்லவா? அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள். என் பிள்ளையே, உன்னுடைய
இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண். உன் இல்லத்தை சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார். உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்துவிடுகின்றார். என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுக்கின்றார். அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது. உன் இல்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார். என் குழந்தையே, எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும், உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை. அது மட்டும் அல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்தி கொள்வோம். நாம் நமக்குள் 1000 தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விடமாட்டோம் என்கின்ற எண்ணம், அந்த ஒரு விஷயம்தான், அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அருகில் இருக்கின்ற இவனுக்கு அது அத்தனை பொறாமை எண்ணங்களை கொடுக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது, இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்படியானால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். அதாவது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்பொழுதுதான் மனது நிம்மதியில்லாமல் போகும். அது மட்டும் அல்லாமல் வாழ்க்கையே விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா? அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும். இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றான். இவளினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்ததும் அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன். அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலேயே என்னவோ இவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய். ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே? நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமே அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? சர்வசாதாரணமான விஷயம் அல்ல, அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம். என் பிள்ளையே, உன் துணையிடத்திலும் சரி, உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி, அதை அவர்களிடத்தில் அப்படியே நீ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயார்
தயாராகி விட்டார்கள். மேலும் உன் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்திலிருந்து எடுத்து சென்றது நேர்மறையான சிந்தனைகளை. அதாவது என் குழந்தையே, பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது. ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது ஒருவருக்கொருவர் அதனை விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை உன் குடும்பத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். அதனால் என் தங்க குழந்தையை, இனிமேலாவது இந்த விஷயத்தில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகின்றது. என் குழந்தையே, நீயாக நினைக்கலாம், அம்மா இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கே என்னுடைய உறவிடம் அழைப்பு வரும் என்ற நம்பிக்கை இல்லை. என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கின்றது. நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் விதும்பி போய் நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சொல்வது போல மட்டும் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது. என் பிள்ளையே, இப்படியாக நீ நினைக்கின்றாய் அல்லவா? உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன் அம்மாவிற்கு தெரியாமல் இல்லை. என் தங்கமே, இன்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போகின்றது. இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அம்மா அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய உயிரான உறவை இப்போதும் நீ அதிகமாக நினைத்து வேதனையடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அத்தனை அன்போடு பழகி இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு வந்துவிட்டது என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல நல்ல விடிவு காலம் பிறந்து விடாதா என்று நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் உன் அம்மா நான் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையும், நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும். இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கை தான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில காரண காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் பற்றி நீ நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ உன் எதிர்காலத்தை எப்போதும் மனதில் வைத்து கொண்டு சிந்திப்பாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா?
உன் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருந்தால்தானே அவர்கள் உண்மையான உறவாக கருதப்படுவார்கள். என் தங்க குழந்தையே, அவர்கள் உன் மீது அளவிற்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே. இந்த வாழ்க்கையை என்னை விட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்றுதான் உனக்கும் நினைக்க தோன்றுகின்றது. இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்றுதான் உன்னிடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்துவிடுகின்றது. இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என்னிடத்திலே வந்து நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா? என் தங்கமே, அம்மா உனக்கு உடனடியாக பிரச்சனையை தீர்த்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்போது புரிந்து கொள்வார்கள் தெரியுமா? அந்த உறவு தன்னை விட்டு பிரியும் பொழுதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன, அந்த அன்பு என்ன, அதன் வழி என்ன என்பதை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும். இதுதான் உண்மையும் கூட. அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிரிவுகள் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கின்ற என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் மேல் நீ காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்புதான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ, எப்படி அவர்களை மனதார நீ நினைக்கின்றாயோ, அதை போலவே அவர்களும் உன்னை நேசித்து கொண்டுதான் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்திருக்கின்றீர்கள். எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேர்த்து பார்த்திருக்கின்றீர்கள். பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்து வென்றும் காட்டி இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் தான் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினையும் ஏற்படுத்திவிட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் அல்லவா? உங்கள் இருவரின் மனதும் காயப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த அம்மா நான் மறுக்கவில்லை. உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அதற்கான மருந்தினை நீங்கள் இருவரும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்து விடக்கூடாது. ஏனென்றால் இருவருக்கும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்போதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றதல்லவா? உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சேர்ந்திருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும். பிரிந்திருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதை எல்லாம் நீ மறந்து விட்டாயா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், எப்பாடு பட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான். என் தங்கமே, ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு குறைந்து விடக்கூடாது. ஒருவேளை அது குறைகின்றது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய உயிரான உறவிற்கும் உனக்கும் இடையே இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீரக்கூடிய பிரச்சனை தான். இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. சில நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வந்துவிடும். இது போன்றவை எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும்
ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நம் ஆழ்மனதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால்